எம்ஜிஆர் தன் படங்களில் சிலுவையில் அறைந்த இயேசு கிறிஸ்துவை பல காட்சிகளில் காட்டியிருக்கிறார். எங்கள் தங்கம் படத்தில் அவர் ஒரு கம்பை குறுக்கி பிடித்துக் கொண்டு நிற்பது கூட நிழல் காட்சியாக சிலுவை இயேசு போல காட்டப்படும். ரிக்ஷாக்காரன் படத்தில் அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு என்ற பாட்டில் அவர் சிலுவை இயேசு சிலையை கட்டிப்பிடித்து நிற்கும் காட்சி வரும். எம்ஜிஆர் தான் நடித்த ஜெனோவா படத்தில் சிப்ரஸ் நாடு மன்னராக நடித்திருப்பார். அந்த படத்தில் மட்டும் அவர் முழங்காலிட்டு பைபிள் வாசிப்பது போன்ற காட்சி உண்டு. பரமபிதா என்ற பெயரில் அவரை இயேசுவாக நடிக்க வைத்து ஒரு படம் எடுக்க திட்டமிட்டனர். ஆனால் அவரை சவுக்கால் அடித்து அவர் தலையில் முள்கிரீடம் வைத்து அழுத்துவதை ரசிகர்கள் காண பொறுக்க மாட்டார்கள், திரையை கிழித்து விடுவர் என்று திரையரங்க உரிமையாளர்கள் தெரிவித்ததால் படம் எடுக்கும் முயற்சி கைவிடப்பட்டது. ஷூட்டில் எடுக்கப்பட்ட எம்ஜிஆர் இயேசுவாக தோற்றம் தரும் படம் கேரளாவில் பல வீடுகளில் மாட்டப்பட்டு இருந்தது. இதை கேள்விப்பட்ட எம்ஜிஆர், என்னப்பா, உயிரோடு இருக்கும்போதே என் படத்துக்கு பத்தி கொளுத்துகிறார்களா என்று சிரித்தாராம். எம்ஜிஆர் சினிமாவில் ஏழ்மையான சூழ்நிலையில் இருக்கும் தன் வீட்டை காட்டும்போது அந்த வீட்டில் திருவள்ளுவர், பாரதியார், அறிஞர் அண்ணா ஆகியோர் படங்களோடு இயேசு கிறிஸ்து படத்தையும் மாட்டியிருப்பார். இதனால் கிறிஸ்தவர்கள் அவரை சீக்ரெட் கிறிஸ்டியன் என்றே சொல்ல ஆரம்பித்து விட்டனர். அவர் தனிக்கட்சி ஆரம்பித்ததும் கிறிஸ்தவர்கள் பலரும் அவரது ஆதரவாளர்கள் ஆகிவிட்டனர். எம்ஜிஆர் முதல்வரானதும் அமெரிக்கன் கல்லூரி தமிழ் துறை பேராசிரியர் நோவா அவரை பார்த்து சிறைகளில் ஊழியம் செய்ய அனுமதி கேட்டார். எம்ஜிஆரும் சம்மதித்தார். அப்போது நோவா அவர்கள் சிறைகளில் கழிப்பறை வசதி தேவை என்று கேட்டதும் எம்ஜிஆர் உடனே செய்து தருவதாக ஒப்புக்கொண்டார். எம்ஜிஆர் காலத்தில்தான் சிறை கைதிகளின் அறைகளுக்கு கழிப்பறை வசதி கிடைத்தது. அதுவரை அறையில் வைக்கப்பட்ட சட்டிகளில்தான் அவர்கள் இரவில் சிறுநீர் மலம் கழித்தனர். மறுநாள் அதை கொண்டு போய் கொட்டிவிட்டு சுத்தம் செய்து கொண்டு வந்து வைத்துக் கொண்டனர். எம்ஜிஆர் டிசம்பர் 24ஆம் நாளன்று இரவில் 1 மணி வரை உயிரோடு இருந்ததாக சில செய்திகள் வந்தபோது கிறிஸ்தவர்கள் பலர் அவர் கிறிஸ்துமஸ் அன்று மறைந்ததாக கருதினர். எம்ஜிஆர் மீதிருந்த நன்மதிப்பு காரணமாக அவர் கிறிஸ்துவர் அதிகமாக வாழும் சாத்தான்குளம் தொகுதியில் நீலமேகம் என்ற இந்துவை நிறுத்திய போதும் அங்கு வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் இரட்டை இலைக்கு வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்தனர்.